இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நான் சொன்னதா சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் உங்க மேல மரியாதையை வர வச்சது. இந்த உண்மையையும் ஏத்துக்க வச்சது. புரியல அத்தை. நான் உங்களை ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்போ நீங்க ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நீங்க உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கிறதையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தாலி கட்டுற மனைவிக்கு உண்மையா இருக்கணும், துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அவகிட்ட போய் நீங்க முதல்ல கல்யாணத்தை பத்தி சொன்னீங்களே, அந்த உயர்வான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட நீங்க முதல் மனைவி உயிரோட இருக்கிறப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலையே. முதல் மனைவி இறந்த பிறகுதானே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஊர் உலகத்துல இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க எனக்கு பண்ண மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சத நான் பெருமையா தான் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. 2 தடவை நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. கோயில் கலசம் காணாம போனப்போ அதை மீட்டு வந்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கீங்க. ரேவதிக்கு ஒரு தப்பான மாப்பிளைய பார்த்து அவ வாழ்க்கை பாழா போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ நீங்க தான் அவ கழுத்துல தாலியை கட்டி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க. இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இனிமே இந்த விஷயத்த பெருசா நினைக்காம அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசத்த. நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த பெருந்தன்மையோட மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. நாளைக்கு புதுசா வாங்கியிருக்கிற ஃபேக்டரியை நம்ம ஓபன் பண்ண போறோம்ல, அதை நல்லபடியா செஞ்சு முடிங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்க பொறுப்புல விட்டுட்டேன். பார்த்து பண்ணுங்க. சரிங்க.